பாப்பாக்கு இதான். ஏய் பாப்பாக்கு என்ன இவ்வளோ அதிகமாக இருக்கு? ஆரம்பமே அம்பசூரமாக இருக்கு. ஹாய் மை ஃபேமிலிஸ். மூஞ்சி நல்லா வீங்கியிருக்கா, காதில் தோடு இல்லாமல் இருக்குண்ணா. வித்தியாசமாக இருக்கு. வினோத பிறவி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனால், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஐந்து மீன் வருஷக்கணக்காச்சு. அது எங்கே என்னங்கிறத வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் வாங்க. நல்லாயிருக்கும் வீடியோ, மிஸ் பண்ணிடாமல் வாங்க. பட் இது எப்படி ஃபுல்லாக வருதா எப்படிங்கிறது வீடியோ போக போக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும். வேறு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம திங்கக்கிழமை வந்து வேறு வீடியோ எடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போடலாம். இப்போ நம்ம டீயோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இது வந்து ஈவினிங் தான் எடுக்கிறோம், 5:30 போல் தான் எடுக்கிறோம். கரெக்டாக 5:30க்கு தான் எடுக்கிறோம். இன்னும் 1 by 1 நம்ம ரெடி ஆகிறது கிளம்புறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்துடும். ஸோ இப்போ டீயை குடிச்சிருவோமா? டன். டீ குடிச்சிட்டேன். நெருவும் டீ குடிச்சிட்டான். என்னடா நெரு இப்படி நிற்கிற? நான் இப்படி இருக்கேன் பாருங்க, அதை விட படு கேவலமாக இருக்கேன். ஆனால் இப்படி வச்சா நல்லா இருக்குடா கேமரா குவாலிட்டி கண்ணாடியில். ஓ இப்படித்தான் வச்சு நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணுறீங்களோ? ஓன்ட்ட தான் கேட்டேன், ஆமாங்கணும் இல்லைங்கணும். அப்படியே சில மாதிரி நின்னா இன்னமும் அப்படி தாங்க இருக்குது. மறுபடியும் இன்னொரு டைம் போடணும், போட்டு குளிச்சிக்கலாம். என்ன ட்ரெஸ் எடுத்திருக்க? அப்புறம் இன்னொன்று ஏன் கண்ணு அப்படி போட்டு வச்சுருக்குறீங்க ட்ரெஸ்ஸை பூரா? எடுங்க ட்ரெஸ் எடுங்க. நம்ம வீட்டில் கண்ணாடி உடஞ்சிருக்கு பீரோவில், அது எல்லாத்துக்கும் தெரியும். மாதா சொல்லியிருக்கேன். ரக்ஷுக்கு வந்து செமஸ்டர் நடக்குது. நான் தூங்கினேன், மருந்து போட்டு ஃபேஸுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரெஸ்ட்டு கொடுக்க சொன்னாங்க. நான் தூங்கிட்டேன். ரக்ஷுக்கு செமஸ்டர் இருக்குது. செமஸ்டர் இருக்குது, அதனால் அவன் வரலை. நாங்கள் 2 பேரும் தான் ட்ரெயினில் போக போகிறோம். பா என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லுத்தாங்க. அடுத்தடுத்து வேலைகள் எனக்கும் இருக்கு. 3 டாப்புக்கு கருப்பு கலர் பேண்ட்டு போட்டு. சரி ஓகே, மற்றதெல்லாம் எடுத்து வை. எல்லாத்துக்கும் டாலர் முன்னாடி இருக்கும், எங்கள் அம்மாவுக்கு மட்டும் எல்லாமே பின்னாடி இருக்கு. நான் தூங்கினேன்ப்பா, அதனால 2 தோசை ஊற்றுறதுக்கு எவ்வளோ பெரிய கரண்டி போட்டுருக்கோம். இந்த நெரு பார்த்த வேலை இதுக்கே இப்படின்னா நம்ம என்ன ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள கிச்சன் நீட்டாக இருக்குமா? ஏன்னா திங்கக்கிழமை நீட் பண்ணி வச்சுட்டு போயிடல. ஓ நாளைக்கெல்லாம் நாளைக்கு பார்க்குவோம். இல்லை நாளைக்கெல்லாம் நீ வீடியோ கால் கூட பண்ணு, நீட்டாக தான் இருக்கும். இப்பயே தோசை ஊற்றுன்னு நீட் பண்ண முடியல. அது நிறு. லாஸ்ட் தோசை யார் ஊற்றுனா? ஒரு தோசை தானே நான் ஊற்றுனேன். ஒரு தோசை ஊற்றுனேன், 6 தோசை ஊற்றுனேன். நம்ம வீட்டு அடுப்ப நம்ம தான். எனக்கு முட்டை வேணும். முட்டை வாங்கிக்கலாம். முட்டை வாங்கிக்கலாம். நைட்டு சாப்பிட்றதுக்கு சாம்பார் இருக்குது, சூட்டு. அது போக தயிர் புளிக்குதுங்கிறாங்க. அதை வந்து எடுத்தா ஃப்ரிட்ஜில் வைக்கிற வேலையே கிடையாது. நம்பாளுங்க வச்ச சோறு கூட இருக்குது, தண்ணி ஊற்றி வச்ச கூட நாளைக்கு சாப்பிட்டுக்குவோம். இல்லை நீ பார்த்தா அவங்களுக்குலாம் எப்படி தெரியுது? அங்கே போய் விதமாக சாப்பிடுவாங்க, எனக்கு மட்டும் தோசை. நான் எங்கடா போய் தெரியுமே என்ன சாப்பிடுவேன்னு. நான் ஒன்றும் இன்னும் வரவேன்னு சொல்லவே இல்லையா எப்பவுமே. எக்ஸாம் யார் எழுதுவா? நீ எழுதுறியா? ஒன்றும் தேவையில்ல. பார்க்குறேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தோல் ஊற வச்சுருங்க. இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறோம், நம்ம தோட்டில் வேறு அழுக்காக இருக்குன்ட்டு.
அதான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கியா? சரி சரிம்மா. அவ்வளோதான், சும்மா தேய்ச்சா போதும். காலிலேருந்து ஊறிட்டு இருந்துச்சு. அது அன்னைக்கே ஃபேஷியல் பண்ண இங்கே பாரு, என்ன இருக்கா ஃபேஷியல் பண்ணது. முகம் கழுவவே இல்லை, இப்போதானே கழுவுணும். சரிம்மா, நீ தோட்ட அலசு, நான் போய் வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறேன். போட்டுக்கு வந்த கொஞ்சம். ஓகே. நைட்டு ட்ரெயினில் போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போட்டால் கூலிங்காக இருக்குது, நல்லா இருக்குது போட்டிருக்கு. ஆனால் அந்த எனக்கு என்னமோ குறைஞ்ச மாதிரியே தெரியலப்பா. எங்களுக்குலாம் குறைஞ்ச மாதிரி தான் தெரியுதா? இது வந்து ஆலிவேரா ஜெல்லா, அது என்ன சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இருக்கு. வேற அது வேணுமா? காதில் எங்கேயோ இருக்குன்னு சொன்னேன். ஆனால் ஃபேஷியல் பண்ணால் தயவு செஞ்சு மேலே டஸ்ட் அடிக்காமல் பார்த்துக்கோங்க. அங்கே போய் சாங்ஸ் பண்ணிட்டார். நான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்கிறது அதான், பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, பண்ணின பின்னாடி அதை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது தான் பெரிய விஷயம். அது இல்லாத நீங்கள் எத்தனை பேர் ஃபேஷியல் பண்ணுவீங்க, பண்ணியிருக்கீங்களா, அனுபவம் இந்த மாதிரி இல்லை ஆக்சுவலாக நல்ல அனுபவம் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, டன், போட்டேன். என்னன்னா சாரி கடைக்கு வச்ச ப்ளவுஸ் எடுத்தாச்சு. இன்னொரு ட்ரெஸ் தான் எனக்கு. ஏம்மா கண்ணாடி திருப்பினேன்? ஏம்மா கண்ணாடி திருப்பினேன்? நான் தெரியுதேன். இன்னொரு ட்ரெஸ் தான் நான் எதை போடுதுன்னே எனக்கு தெரியல. வீடியோ கொஞ்சம் கன்றாவியாக இருக்குமா? இப்போவும் என்னை தான் காமிக்க போதீங்க அம்மா. என்னடா இடிக்குது, மொத்தம் மேல இருந்து இடிக்குது. ஃபேண்ட் எடுக்க பத்தியா யாராகல இருக்கான்னு பார். ஆனால் ஒன்று இதில் என்ன பெனிஃபிட்னா 3 பொங்கலைங்க இருக்கிறதுனால 3 ஃபேண்ட்டு மேட்ச் பண்ணிப்பேன். இதில் பயங்கர பெனிஃபிட்டு. இது வந்து பாப்பா பேண்ட்டு. ஆமாம், நீங்கள் வந்து 2 டவல் எடுத்துக்கலாம். துணியெல்லாம் மடிக்கணும். சரி, இதை மடித்து வச்சுட்டு அப்புறமா இன்னர்ஸ் எடுத்து வச்சுக்கலாமா? பர்ஸு, தண்ணி, 2 துணி எடுத்து வைக்கிறதுக்கு எப்படி நேரம்? எல்லாம் எடுப்பா. கிளீனர், ப்ரஷ்ஷு அங்கே மேலே பாரு. ஷாம்பு வேணுமா? ஷாம்பு அங்கே போய் தலை குளிக்க போறியா? அந்த தண்ணியில் குளிச்சா அப்புறம் முடி மொத்தமாக போயிடும். இங்கேயே தலைக்கு இப்போ குளிச்சுட்டு ஷாம்பு போட்டு குளிச்சு அங்கே போய் சாக்ஸம் பண்ணுறாரு. காலையில் ஒரு ஷாம்பு போட்டேன், இன்னொரு ஷாம்பு போட்டு குளிச்சு தலையை உணர்த்திக்கிட்டு ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வரியா? டைனிங் டேபிள் மேலே வச்சுரு. ஹேண்ட்பேக் எடுத்துட்டு அங்கே பாரு. இருக்கட்டும். ஏம்மா இந்த 2 துணி பேக் பண்ணி விட்டு நேரம்மா? பணம் தாண்ட பத்தலை, 2400 நம்ம தான் வச்சுருக்கேன். நான் இப்போ எதை பற்றி பேசுகிறேன், நீ எதை பற்றி சொல்ல? அதை பற்றி தான் இன்ன வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேங்க. பாரு, 2400 தான் வச்சிருக்கிறேன் பணமே. 2400 இருக்கு, அது போதுமா? அந்த பக்கம் சீப்பு எல்லாத்தையும் கீழே தள்ளி விடுங்க. என்ன இருக்கு? நேற்று பேங்க் எடுத்து போனோம். ஃபோன் இருக்கு. இந்த ஃபோன் வருதா? அக்காவோட ஃபோன் இருக்கு. அக்காவோட ஃபோன் டப்பா. அது ஏதாச்சும் அவனுங்களுக்கு கூட விளையாட்டும். டப்பாவை கொடுத்தனா வச்சுக்கோ, ஃபோனை மாற்ற முடியாது. இந்த ஐவனி போட்டுக்கோ. சாமி எடுத்துட்டு போங்க சென்னைக்கு. ஓகே, டிக்கெட்டே இல்லாம.
மூச்சு விட்டுக்கலாம் இந்த வழியா. இப்போ கேப் இருக்கு. தண்ணி ஆனா உள்ள ஊத்திடுறோம். உனக்கெல்லாம் வாயில நல்ல வார்த்தையே வராது. இது கூட போவான். வா நான் ஒளிக்கு வரேன். கூப்பிடுறான். கட் பண்ண. கிழிச்சா பரவாயில்ல. கட் பண்ண. நீ எடு. கட் பண்ண ஷார்ட்ஸ் எடுக்கலாம். சரி அம்மா. ஏத்தம்மா. ஐயோ என்ன? அடி. அது வர வீடியோ எடுத்துட்டியா? அதனால தான் இங்கே போயிட்டேனா? ஆமா. எதுக்கு அடிச்ச? ஃபீலிங்ஸ்மா. இந்த நாள் வெச்சிட்டா சரியா போயிடும். என்ன சொல்லுவாங்க தமிழ் கட்ட விடாதீங்கம்மா நான் அப்பதான் வந்து இங்கே ஏறி உட்காருறது. குழந்தை புள்ள 1.5 மாசம் தான் ஆகுது. சொல்லிக்க வேண்டியதான். அதுக்கு அப்படி அடிப்ப அந்த புள்ளைய பாவம் இல்லை அந்த புள்ள. பாரு உன்ட்டு நான் ப்ளூ கிராஸ் ஃபோன் சொல்கிறேன். தோசை வேணுமா வேணாமா? அவ்வளோதான் சிம்பிள். என் ப்ளூ கிராஸ் ஃபோன் பண்ணா ஃப்ரீ. நான் போகிறேன். டாட்டா. உனக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். உனக்கு கூட்டி விடுறவா? இரு என்ன பண்ணுறீங்க? சாம்பார் கொட்டுதா? வெய் வேறு வேற வருதா? எல்லாத்துக்கும் அதே நிலமை தான். ஆனால் உனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வருது. சரி பார்த்துக்கலாம். சீரம் போட்டியா இல்லையா? வா போட்டு விட்றேன். அவ்வளோதான் நாங்கள் ரெடி ஆகிட்டே இருக்கோம். ஆ ஓகே ஓகே. ஒரு நாளைக்கு இப்படின்னா 4 நாளைக்கு இப்படி போச்சு சொட்ட மண்டை. ஆல்ரெடி சொட்டாதா இல்லை இன்னும் சொட்ட மண்டையாயிரும். சரி சரி ஓகே ஓகே டன். சரி வா நான் சீரை வச்சு விட்றேன். கூட சிக்கு முடிக்கிற 10 ரூபாய்க்கு வாங்கிப்பேன். சரி சீரம் எடுத்துகிட்டு போட்டு விட்றேன். பார்த்து போயிட்டு வாங்க. 2 பேரும் உங்கள் மேலே சரியான கோவத்தில் இருக்காங்க. ஓகே 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 2 பேரும் கிளம்பிட்டோம். நாங்கள் போயிட்டோம். ஐயோ எனக்கு புழுகுதே. இந்த ஐயோங்கிற வார்த்தை இது செஞ்சு நிப்பாட்டு பாப்பா. அம்மா எனக்கு புழுகுதே. சரி ஓகே நம்ம ட்ரெயின் பார்ப்போமா? ஒன்று மறந்துட்டு எடுத்து அம்மா நான் சொன்னதை எடுத்து வச்சிட்டியாம்மா? அக்கா ஊக்கு எடுத்து வச்சியக்கா. அதை எடுத்து வச்சிட்டேன். விட மாட்டேங்கிறேன் பாடுறா. 2 கால் ஒத்த கால் சொல்லணும். 2 கால் சொல்லணும். அவங்க பாருங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு. விட மாட்டேங்கிறேன். நான் கிளம்பிட்டேனாம்மா. வாங்க அது ஒரு விளையாட்டு மயிலு. அக்கா எனக்கு ஒரே ஹெல்ப் பண்றியா? என்ன? நைட் நீ எவ்வளோ கோரங்க போற இந்த பிளாக்ல இருக்கிற இந்த அழிஞ்ச இடத்துக்கு மட்டும் எழுதி போடுறதா? காப்பாத்துங்க பாப்பா. அது உள்ள போகணும். அனுபவிக்கவும். இப்போ மட்டும் என்ன ஒர்க் சொன்னியாம்மா? பை. பை. சேஃபாக போங்க. ஓகே நான் வந்துட்டு இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஓகே ஓகே போயிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. ஓகே ஓகேவா? பேக் எடுத்துரு. பேக் பேக் பேக். ஓகேவா? பார்த்து பத்திரம். பை. சரி எனக்கு எழுதி போட்டு எடுத்து அனுப்பிச்சு. பார்த்து ஜாக்கிரதை. பாய்மா. மொபைல் இன்னைக்கு வந்து ஒரு வழி ஆகாம விட மாட்டேங்கிறான். யாரும் புதுசாக படிக்கிறேன்னாங்கல்லக்கா. கிளிப்பு எல்லாம் வாங்குறேன்னு வச்சா டைமே இல்லை. அம்மாவுக்கு செட்டே ஆகலை. இவன் என்னை ஒரு வழி ஆக்குற. இவனாலேயே என் உடம்பு நாசமா போகுது பாக்குறான். அவன் என்ன பண்ணான்? ஃபோன் வேணாமா? எல்லா டைமுக்கு வருமா? இது எனக்கு தெரியாதே. ஓகே டன். இப்போ நம்ம ஜங்ஷன் போயிட்டு இருக்கோம். எங்க நம்ம போறோம்?